ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு 2 பொருள் ஆர்ட்ரு பண்ணேன். அது பார்த்தீங்கன்னாக்கா சரி இந்த இடம் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது, நல்லா இல்லை. சரி இந்த மாதிரி ஒரு குட்டியான பிளான்ட் வாங்குவோன்ட்டு ஏதாவது இந்த இடத்துல வைக்க முடியுமான்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ளவர் பாட் வந்து 8 இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா 160 அப்புறம் நம்ம கூகுள் பே பண்ணுறதுனால 140 தான். அதனால் சரி ஓகே பரவாயில்ல, 140க்கு வந்து 8 பிளாஸ்டிக் பாட் கிடைக்குது, இதை வாங்கி வைக்கலாம். ஃப்ளவர் பாட் வந்து வச்சோம்னாக்கா அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக அப்படின்னு ஆர்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்கம் போர்டு கூட ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன். இது இன்றைக்கி தான் வந்து இது ஆர்ட்ரு பண்ணி ஒரு வாரத்தில். சரி எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சூப்பராகவே பேக்கிங்லாம் சூப்பராக போட்டு பரவாயில்ல, 140க்கு நமக்கு இது ஒர்த்தான பொருள் தான். இது ஒரு கையில் வந்து ஃபோனை வச்சுட்டு பிரிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் பிரித்து வச்சு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபோனும் தனியாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தனியாக இருந்தனாக்கா ஏதாவது இந்த மாதிரி ஃபோனில் சும்மா ஜஸ்ட்டு பார்ப்போன்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம கை சும்மாவே இருக்காது, உடனே வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கிடுவேன். ஆனால் இது என்னன்னாக்கா மெயின்டைன் பண்ணுறது தான், அதாவது வாங்கிடலாம், மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். இது பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இது அழகாக மேலேயும் வச்சோம்னா சூப்பராக அழகாக தான் இருக்கும். இது அப்பப்போ டஸ்ட்டு ஆகும் இல்லையா, அது துடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டேன். பரவாயில்ல, 140னாக்கா தாராளமாக வாங்கலாம். பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை வாங்கினதுக்கப்புறம் திரும்பவும் நான் இன்னும் ஒரு 2 இதே மாதிரி ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். அது வந்து சரி கிச்சன்லேயும் பெட்ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சேன்னா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆர்ட்ரு பண்ணேன், நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரு ரொம்பவே பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வயலட் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, க்ரீனு, அந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே அதை ஃபுல்லாக அடுக்கினதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், க்ரீன் வித் ஒயிட்டு பார்க்க அப்படியே ரியல் பிளான்ட் மாதிரியே தான் இருக்குது. அதாவது ஒன்று பார்த்திங்கனாக்கா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இருக்குது, ஒன்று பார்த்திங்கனாக்கா ரியல் பிளான்ட் மாதிரியே இருக்குது. அப்புறம் இந்த வெல்கம் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். சரி இதுவுமே பார்த்திங்கன்னா 120க்கு பரவாயில்ல, இது சூப்பரான இது. நம்ம வந்து நான் முதல்ல வந்து ஒரு போர்டை கட் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம வரையலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தது. அப்புறம் யோசித்தேன், நம்ம பெயிண்ட் வாங்கி அதை போர்டை கட் பண்ணி அது ஒரு வேலையாக செய்கிறதுக்கு சரி செக் பண்ணுவோமே அப்படின்னு செக் பண்ணும்போது பரவாயில்ல, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் தான், ஒர்த்து தான். இது பார்க்கவும் அழகாக க்யூட்டாக இருந்தது. சரி இதுவுமே ஒன்று வாங்கி நம்ம வாசலில் மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டேன். இது நான் மாட்டினதை வீடியோ எடுத்தேன், அது மிஸ் ஆகி போச்சு, திரும்ப எடுக்கலை. சரி வீடியோவாக போட்டுருவோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆணி அடித்து மாட்டிட்டேன். வீடியோ எடுக்க முடியல, நான் மேலே எடிட் பண்ணுறதுனால சரி அழிஞ்சு போச்சு, திரும்ப போய் கீழே போய் பண்ணணுமேன்னு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம தோட்டத்தில் நிறைய கொய்யாப்பழங்க, 2 மரத்துலேயும் சும்மா தாறுமாறாக இருக்குது. கொய்யாப்பழம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி முதல்ல கொய்யாப்பழத்தை தான் எடுத்து நாங்கள் கொடுப்போம். யார் வந்தாலும் அந்த கொய்யாப்பழத்தை ஒரு சின்ன ஸ்டெம்மோ ஏதோ ஒன்று, இந்த பழம் நல்லா இருக்குது, இந்த குச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க.
அந்தளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க. பாப்பாவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காராக இருக்கட்டும், அதை பெருசாக வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டாங்க. நான் தான் என்ன பண்ணுறது, தோட்டத்துக்கு வர்ற நேரம் 1, 2 எடுத்து பறித்து சாப்பிட்டுக்கிறது. பாப்பாவையும் அப்பப்போ மிரட்டி மிரட்டி சாப்பிட சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து 4 நாள் ஆகிப்போச்சு. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏகப்பட்ட கொய்யாப்பழம். சரி இதையுமே பறித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து உள்ளே போனேங்க. உள்ளே போய் பார்த்தா பக்கத்துலேயே வந்து முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்தில் அடையாக கம்பளிப்பூச்சி. நான் பார்க்கவே இல்லை. சரி இது போயிட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஏறிட்டு பார்த்தா மேலே 2 கம்பளிப்பூச்சி அப்படியே கடித்து தடிப்பு தடிப்பாக உடம்பு ஃபுல்லாக கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தடிப்பு தடிப்பாக ஆயிடுச்சு. பயந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி இறங்கிட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேருந்து தட்டுவோம், பழுக்கிறதுலாம் வந்து கீழே விழுகட்டும், எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா கொய்யா பழத்துக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி ஆசைப்பட்டு கம்பளிப்பூச்சி கடித்து அது ஒரு மாதிரி ஆகிப்போச்சு உடம்பு. அதனால நான் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி மனசு கேட்கல, நிறைய பழம் மரத்துலேயே பழுத்துருக்கனால சரி தள்ளி இருந்தாவது நம்ம பார்த்து ஒரு குச்சை வச்சு தட்டி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு போயிட்டு குச்சை வச்சு தட்டினேங்க. அது எப்படி தான் வந்ததோ தெரியல, கம்பளிப்பூச்சி கையில் கால்லன்ட்டு எப்படி ஏறிச்சுன்னே தெரியல. 2 கம்பளிப்பூச்சி ஏறி நான் பயந்த மாதிரியே ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக ஆகிப்போச்சு. அந்த கேமரா எடுக்க தெரியாமல் நான் பாட்டுக்கு எனக்கு கரெக்டாக எடுக்க வரல. அது ஏதோ எடுப்போமே அப்படி சொல்லிட்டு எடுத்தேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் பழம் பறிக்கிறதுனால நிறையா இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் ஹைட்லலாம் நிறையா இருக்குது. ஹைட்லலாம் என்னால் வந்து ஏற முடியாது, எடுக்கவும் முடியாது. அதனால் அது அணிலுக்குன்னு விட்டாச்சு. அணில் பாவம் என்ன பண்ணும் சாப்பாடு இல்லாமல். அதனால் வந்து அணில் தான் முக்கால்வாசி பழம் சாப்பிட்றது அணில் தான். நாங்கள் எப்போமாவது ஒரு 1, 2 அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்றது. இது மொத்தமுமே பார்த்திங்கன்னா அணில்வாதியாக இருக்குன்னே இந்த மரத்தை வந்து வளர்க்குறோம். இந்த கம்பளிப்பூச்சி இருக்கான்னு பயந்துட்டு உதறிட்டு தான் மேலே ஏறுறேன். பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறியுமே பார்த்திங்கன்னா 2 கம்பளிப்பூச்சி மேலே வந்து விழுந்திருக்கு. எனக்கு கவனிக்கவே இல்லை. உடம்பு அரிக்கவும் தான் என்னமோ அரிக்குதேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கம்பளிப்பூச்சி. அந்த முருங்கை மரத்துலலாம் ஒரு இலை கூட இல்லைங்க. ஃபுல்லுமே பார்த்திங்கனாக்கா கம்பளிப்பூச்சி அரித்து மொத்தத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. நானும் இந்த ஒரு 3 மந்த்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெருசாக எந்த இதுவுமே பண்ண முடியல. பெருசாக வீட்டு வேலையே எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால கார்டனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இப்போ தான் வந்து பார்க்குறேன், பாருங்கள் ஃபுல்லாக கம்பளிப்பூச்சி இப்படியே ஏறி போயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் சரிங்க, நம்ம பத்திரமா ஒரு பக்கமாக இருந்தால் கூட அது ஏறிடுது. எப்படினாலும் கம்பளிப்பூச்சி நம்ம தலையிலையோ கையிலையோ விழுந்துருது. இந்த பாருங்கள் நசுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒன்று நசுக்கியிருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னொன்று பாருங்கள் அதில் இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னென்னா பெருங்காயத்தை வந்து என்ன பண்ணணும்னா கரைச்சி தெளித்து விடணும். அது இன்றைக்கி நைட்டு தான் ஊற போட்டுட்டு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் ஓரளவு கம்பளிப்பூச்சி கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் கம்பளிப்பூச்சி நசுக்கி போட்டது தான். என் மேலே 2 கம்பளிப்பூச்சி ஃபஸ்ட்டே வந்ததுமே தெரியல கம்பளிப்பூச்சி இருக்குதுன்னு இறங்கிட்டேன். மேலே பார்த்தா 2 இருக்கிறதும் அதை ஏற்கனவே நசுக்கிட்டேன். இப்போ 3, 4 கம்பளிப்பூச்சி எடுத்து நசுக்கியிருக்கேன். மரத்தில் பார்த்தாக்கா அடையாக இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெருங்காயம் ஸ்ப்ரே பண்ணால் தான் சரியாகும்.
இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், ஒரு வாழை குலை தள்ளி இருக்குது. அது என்ன பழம்னே தெரில. மரத்தை வாங்கி வச்சிட்டோம். ஆனால் நல்ல பெரிய குலையாகவே இருந்தது. பழமும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அதாவது முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நான் எடுக்கிறேன். மேலே இருக்கிறதெல்லாம் என்னால் எடுக்கவும் முடியாது. எடுத்தாலும் பிரயோஜனம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு பெருசாக பாப்பா ஆசைப்பட மாட்டாங்க. நான் சாப்பிட்டாலும் என்ன ஒரு 2, 3 பழம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். சரி போ, பறவையும் அணிலாவது சாப்பிட்டுட்டு போட்டுன்னு தான் விட்டுட்டேன். ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.